அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். ஆனந்தம் தரும் நிம்மதி, இதை பற்றி பார்ப்போம். எப்பொழுது மனிதன் நிம்மதியற்ற தன்மையை உணர்கின்றான் என்றால், தனக்குள் ஓடுகின்ற எண்ணங்கள், எந்த எண்ணங்கள் தன்னை தொந்தரவு செய்கின்றதோ, சந்தோஷத்தை கெடுக்கின்றதோ, அந்த எண்ணங்கள்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். அந்த எண்ணங்களுக்கு பெயர் எதிர்மறை எண்ணப்பதிவுகள் அல்லது உணர்ச்சி முடிச்சுகள் என்று சொல்கின்றேன். அல்லது கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளின் தொகுப்பான எண்ணப்பதிவுகள் போன்ற கஷ்டமான கசப்பான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ்வது கடினம். அப்பொழுது இதற்கான நிரந்தரமான தீர்வு என்ன? இந்த எதிர்மறை எண்ணப்பதிவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். எப்படி? எதிர்மறை எண்ணங்களை இருள் என்று சொல்கின்றேன். இதற்கான தீபம் என்னவென்றால், ஆனந்தம் என்கின்ற உணர்வாகிய தீபத்தை உள்ளுக்குள் உணர இருள் என்கின்ற உணர்ச்சி முடிச்சலாகிய எண்ண பதிவுகள் விடுதலை அடைகின்றது. இப்படி தீபத்தை அதிகப்படுத்த இருள் மறைகின்றதோ, அதே போல்தான் ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணர இருள் என்கின்ற நிம்மதியற்ற தன்மையும் எண்ணப்பதிவுகளும் விலகுகின்றது, விடுதலை அடைகின்றது. ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்த தரும் நிம்மதியை உணருங்கள்.